வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 12/12/2024 இன்றைக்கு கார்னியா பிளாஸ். இந்த கார்னியா பிளாஸில் ட்ரா நம்பர் 551. இந்த 551 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வழிபடுங்க நண்பர்களே. இன்றைய கணக்கு பக்கத்துக்கு முடி நேற்றைய கணக்கில் கமெண்ட்ஸில் வந்ததை பார்த்துடலாம். சஞ்சீவி 7-3 கொடுத்துருக்காரு. 3ங்கிறது ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. சஞ்சீவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் பிரபாகரன் 2-7-4 கொடுத்துருக்காரு ஆல் போர்டுக்கு. அது 2-4-24 நமக்கு பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு. பிரபாகரனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் தீபஸ்குமார் 2-6 கொடுத்துருக்காரு. 2ங்கிறது பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. தீபஸ்குமாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் சிவசங்கரன் 4-6-2 ஆல்போர்டுக்கு கொடுத்துருக்காரு. இதில் 2-4 பாஸ் ஆகிருக்கு பிசிக்கு. சிவசங்கரனுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் சூப்பர் ஏபிக்கு கொடுத்துருக்காரு 32. கரெக்டாக ஏபிக்குன்னு அதே நம்பர் 32 கொடுத்துருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பருக்கும். இதே போல் வெற்றி கணிப்பு கொடுத்த சஞ்சீவி, பிரபாகரன், தீபஸ்குமார், சிவசங்கரன் சூப்பர். இந்த 5 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய நம்பரில் உங்களுடைய கணிப்புலையும் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பர்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணிப்பில் என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். முதல் நாள் இது கொஞ்சம் கருமாக பாருங்கள். 2 நம்பர் அப்படியே வந்திருக்குங்கிறதுனால இதை கொடுக்குறேன். இதில் அதுக்கு முன்னாடி உள்ள 16 165 அப்படிலேருந்து இதில் வந்திருக்கு பாருங்கள். 16 அப்படிங்கிறத மட்டும் ஏபிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது எதுக்கு கீழே உள்ள இந்த 65 பாருங்கள். 65ங்கிறதும் நமக்கு அதே போல் பிசிக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு நம்பர் தள்ளி பிசிக்கு ஜோடி நம்பராக வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது நமக்கு இருக்க வேண்டியது இன்றைய கணக்கில் 22 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த 22ங்கிறது நமக்கு இன்றைய கணக்கில் 2 வரணும். அந்த 2ங்கிறது இதில் ஒரு நம்பர் மட்டும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் ஏபிக்கு வந்திருக்கு பாருங்கள். 16ங்கிறது 16 ஏபிக்கு. இந்த 65ங்கிறது பிசிக்கு வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 2 நம்பர் முன்னாடி நகர்ந்து வருது. அப்படி பார்க்கும்போது இதில் இந்த டபுள் 2ல் ஒரு 2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சி போர்டுக்கு. இந்த 2ங்கிறது நமக்கு இந்த கணக்கில் சி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அதே போல் இந்த 2ங்கிறதும் அடுத்தது ஒரு கணக்கில் வருதாங்க பார்ப்போம். இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் 247 169 அப்படிங்கிற கணக்கில் இன்றைக்கு எடுக்கிறோம். இந்த கணக்கு சி போர்டுக்கு பாருங்கள். 7 9 அப்படின்னு இருக்கும்போது அடுத்தது இதுக்கு ஒரு 2 இருக்குது. அடுத்தது இதுக்கு ஒரு பவர் 4 இருக்குது. 2 4 இதுக்கு ஒரு பவர் இருக்குது. இதில் மீண்டும் நமக்கு 2 இந்த கணக்குலேயும் வருது. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த அடுத்தது பி போர்டுக்கு பார்க்கும்போது 4 6 அப்படின்னு இருக்குது. 4 6 அப்படிங்கும்போது 0வும் இருக்குது 8ம் இருக்குது. 4 6 அப்படிங்கும்போது 0 இருக்குது 8 இருக்குது. நம்ம முன்னாடி சி போர்டுக்கு கொடுத்ததில் 2 இருக்குது 4 இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோ தான் இந்த கணக்கில். அடுத்தது ஏ போர்டுக்கு பார்த்தோம்னா 2 1 அப்படின்னு வந்திருக்கு. 2 1 அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்தது ஏ போர்டுக்கு 0 வரும். ஓகேங்களா. இந்த கணக்கில் 0 இருக்குது அல்லது இந்த 0வுக்கு பவர் 7 இருக்குது. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு போர்டுக்கும் 2 நம்பர் வந்திருக்கு. இந்த கணக்கில் நம்ம முன்னாடி கொடுத்த கணக்குலேயும் ஒரு 2 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இந்த கணக்கில் ஏ போர்டுக்கு ஒரு 9ம் வரலாம். 9ங்கிறது பவர் வச்சா தான் வரும். ஓகேங்களா. ஏன்னா ஏற்கனவே நமக்கு இதில் 9 இருக்குது. அதனால் நம்ம 9 அப்படின்ட்டு 0 7 அப்படின்னு ஏபடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க நம்பர்களே. டோட்டலாகவே இதில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் என்னுடைய கணக்கில் 3 நம்பருக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நான் தனியாக கொடுத்துட்றேன். 0 8 7 2. ஓகேங்களா. இந்த அமைப்பில் இவ்வளோ தான் இதில் நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் எங்கே வந்தாலும் தட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ரிசல்ட்டு இந்த நம்பருக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற நம்பரில் இதை கொடுத்துருக்கேன். இதே போல் நேற்றைக்கு உள்ளதையும் பார்த்திங்கன்னா இதே அமைப்பில் தான் வந்திருக்கும்.
அதையும் பாருங்கள். அன்சோல்டு வந்து 2 நம்பர் வந்தது. 013 717 அப்படிங்கிற நம்பரும் வந்தது. அந்த கணக்கில் 3வது நம்பர் தான் நமக்கு ரிசல்ட்டுன்னு 324 வந்தது. ஓகேங்களா? இந்த கணக்கில் இங்கே பாருங்கள், அதில் அப்படியே நம்ம கொடுத்த 4 நம்பரில் இங்கே பாருங்கள் 031 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த 4 நம்பரில் 3 நம்பர் முழுசாக அன்சோல்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? முழு வெற்றி கிடைக்க வேண்டிய நம்பர் இதில் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த நம்பர் பாருங்கள், 013ங்கிறது அப்படி இருந்திருக்கும். 2வது ரிசல்ட் பார்க்கும்போது இதில் 717 அப்படின்னு வந்திருந்தது. அதில் பார்க்கும்போது நமக்கு இந்த 1ங்கிறது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் ஆல் போர்டுக்கு நம்ம 3 கொடுத்துருந்தோம். அந்த 3ம் நமக்கு ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. இந்த நம்பரில் பார்க்கும்போதும் சி போர்டுக்கு பாஸ் ஆகிருந்தது 3. ஓகேங்களா? அதே போல் நமக்கு ரிசல்ட்டுன்னு வரும்போது 324 வந்து பாருங்கள், 3ங்கிறது ஆல் போர்டுக்கு இந்த 3 பாஸ் ஆகிருக்கு. அதே போல் 24 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அதில் 4ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 3 4ம் நமக்கு ஏசிக்கு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இதே அமைப்பில் தான் இன்றைக்கும் கொடுக்குறேன். இந்த கணக்கில் தான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 0872 இந்த நம்பருக்குள்ளே தான் இன்றைக்கு நமக்கு முழுமையான நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதே அமைப்பில் ஆல் போர்டுக்கு கொடுக்கறதுல இன்றைக்கு ஒரு நம்பர் 2 தரேன். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு ஆல் போர்டுக்கு 2 இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இன்றைக்கும் முழுமையான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். போர்டுக்கு ஆல் போர்டுக்கு 2 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 3 நம்பரில் என்னுடைய கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் அதையும் கொடுத்துட்றேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் டபுள்ஸில் ஒரு நம்பர், இது டோட்டலாக சி போர்டுக்கு 2 உள்ளதை ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். 002. அடுத்தது 012 082 092. ஓகேங்களா? இந்த கணக்கில் 92 1 கொடுத்துருக்கேன். அந்த 7க்கு பவர் 9 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இது ஓகேங்களா? பாக்கியெல்லாம் நம்ம கொடுத்த நம்பரில் அப்படியே இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள நம்பரில் 092 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அந்த 7ங்கிறத ஏ போர்டுக்கு கொடுத்து சி போர்டுக்கு 4 உள்ளதை கொடுக்குறேன். 704 714 784 794. இதுலேயும் நமக்கு இது எக்ஸ்ட்ரா உள்ள நம்பர். டோட்டலாகவே நம்ம 8 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பரில் இன்றைக்கு முழுசாக எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பிரித்து தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது டோட்டலாக நம்ம பி போர்டுக்குன்னு கொடுக்கும்போது இதில் அதிக நம்பராக இருக்கும். ஓகேங்களா? பி போர்டுக்குன்னு ஏ போர்டுக்கு சி போர்டுக்குன்னு 2 நம்பர் கொடுத்துருந்தோம். அதில் பிரித்து எது எப்படி வந்தாலும் பிறண்டு வரும் அப்படிங்கிற கருத்துக்கு இன்றைக்கு நான் வந்து டோட்டலாக பிரிச்சியே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நேற்றைக்கு போல் கம்மியாக கொடுக்காம இன்றைக்கு என்னுடைய கணக்கில் டோட்டலாக பிரித்து தான் கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 794. ஓகேங்களா? அதில் 092 அப்படிங்கிற 2 நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். டோட்டலாக 8 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? என்னுடைய கணக்கில் டோட்டலாக பிரித்து கொடுக்குற வரைக்கும் கொடுத்தாச்சு. இதே போல் உங்களுக்கு இடமாற்றி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.